காலகட்டத்துல சோசியல் ஐசோலேஷனும், லோன்லினெஸ்ஸும் ரொம்ப அதிகமாயிட்டே வருது. லோன்லினெஸ்னா என்ன? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்டயும் பேசாம தனிமையா அவங்கள வந்து ரொம்ப தனிமைப்படுத்திக்கிறது லோன்லினெஸ். சோசியல் ஐசோலேஷன்றது வந்து எல்லாருமே அவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, கூட எல்லாருமே இருப்பாங்க. ஆனா அவங்க யார்கிட்டயும் வந்து சரியா வந்து பழக்கங்கள் வச்சுக்காம இருக்கிறது தான் வந்து சோசியல் ஐசோலேஷன். இதனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து மென்டலா வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆகுறதா இருக்கட்டும், சரியா எதுலயும் ஃபோக்கஸ் பண்ணாம இருப்பாங்க. சீக்கிரம் வந்து ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்ப பேடா இருக்கும். அந்த மாரி இருக்கவங்களுக்கு வந்து அவங்களே அவங்க வந்து ரொம்ப வந்து சஃபர் பண்ணிக்கிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்களே இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல காலேஜ்ல படிக்கிறவங்களா இருக்கலாம். போறோம், ஒர்க் பண்றோம். எல்லாம் முடிஞ்சு திரும்பி வீட்டுக்கு வர்றோமா, வந்த பிறகு என்ன செய்றோம்? மெதுவா என்ன செய்யணும் என்ன செய்யணும்? முதல்ல ஃபோன் தான் எடுக்கிறோம். எதுக்கு எடுக்கிறோம் நினைக்கிறோம்? நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா வீட்ல வந்து நம்ம அம்மா இருப்பாங்க, அக்கா இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், உங்க ஒய்ஃப் இருக்கலாம், உங்க பையன் இருக்கலாம். ஆனா அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும்னு நெனச்சுட்டு ஃபோன பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து அது ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டோம். எது எடுத்தாலுமே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து பின்னாடி தான் போய்க்கிட்டு இருக்கோம்னு வந்து நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். எதுவுமே சாதாரண விஷயமா கூட நம்ம ஒரு சேனல்ல ஏதோ ஒண்ணு விஷயமா பாத்தா கூட, ஐயோ! நம்ம இது பண்ணலையே! நம்ம இன்னும் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கோம். அப்படின்னு நெனச்சு ரொம்ப வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கோம்.